ஏதாச்சும் பண்ணலாம். உங்க ட்ரெஸ்ஸில் குறைச்சி போட்டு ஒரு மயிர் பிரயோஜனமும் கிடையாது. வெல்கம் பேக், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இடுப்பு தெரிஞ்சா பஸ்ல சப்போஸ் நான் வந்து இன்டர்வியூ வித் கலாட்டா தயாரா இருக்கேன், பரவாயில்ல வச்சுட்டு போட்டும். நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நான் இப்படிதான் ட்ரெஸ் போடுவோம், நான் என்ன அப்படி ட்ரெஸ் போட்டு அவன் இடுப்புல கை வச்சான்னா நீ அதை அனுபவிச்சுக்கோ அப்படிங்கிற மனநிலை இல்லையே இன்னைக்கு இருக்கிற பொண்ணுகளுக்கு. நான் இப்படிதான் ட்ரெஸ் போடுவேன், என் கையை பிடிச்சி இழுக்க கூடாது, நான் ஆஃப் டவுசர் போட்டுட்டு தான் மார்னிங் நான் ஓடுறேன். 6 to 7:30 வரைக்கும் நீங்க ஆஃப் டவுசர்ல தான். சம்டைம்ஸ் அதுவும் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நேஷனல்ஸ் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் மீட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கூட கம்ஃபர்டபுளுக்கு நான் ஓடுறேன். அந்த இடத்துல என்ன யாரும் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸவே நான் என்ன பண்றேன், என்னோட ட்ராக்கை நான் கழட்டுறேன். டவுசர்ல நான் ஓட தயாரா இருக்கேன். அந்த டவுசரை போட்டு டீ நகருக்குள்ள போறது யாரோட தப்பு? அந்த டவுசரை போட்டு நீங்க ஒரு மாலுக்கு போறது யாரோட? அவன் கை வைப்பான், அவன் பாப்பான், அப்புறம் அவன் குறுக்குறுன்னு பாக்குறான். யாரு தோன்றா எனக்கு ட்ரெஸ் இப்படி போடுறது பிடிக்குங்க, நான் என்னோட ஸ்டைலா பாக்குறேன், என்னோட அழகியலா பாக்குறேன், அவன் ரசிக்கிறான், தப்பே கிடையாது. உன்னை யார் ரசிப்பா? அப்புறம் பொண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரீடம்னா ட்ரெஸ்ஸில் தான் ஃப்ரீடம் காட்டணும் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஃபுல் ஸ்லீவை போடுறது ஆஃப் ஸ்லீவ் போடுறது என்ன பிரயோஜனம்? அதை ஃபுல்லாக போட்டு போகலாமே. அந்த ட்ரெஸ்ஸில் தான் உங்களுடைய ஃப்ரீடம், உங்களுடைய இண்டிபெண்ட்டை காட்டணும்னா மற்ற விஷயத்தில் காட்டுங்க. படித்து சாதிக்கிறாங்க, இங்கேருந்து ஸ்பேஸுக்கெலாம் போகிறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். உங்கள் ட்ரெஸ்ஸில் குறைச்சி போட்டு ஒரு மயிர் பிரயோஜனமும் கிடையாது. சாப்பிடணும் போல இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்காதான், அடக்கமான பொண்ணு வேணும்னா சுடுகாட்டுக்கு தான் போகணும் அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு. ஐஷா, நீ எனக்கு அடிச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டி. ஐயோ சோ ஸ்வீட். பட் ஆனா அந்த கிஃப்ட்டை நான் திறந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. நாட்டி பாய், உங்களுடைய சிங்கிள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணுங்க. இதோட தேவையில்லை, இதோட தேவையில்லை, தேவையில்லை, இதோட தேவையில்லை, தேவையில்லை, இதோட தேவையில்லை, தேவையில்லை, இதோட தேவையில்லை, இதோட தேவையில்லை, இதோட தேவையில்லை. ஏமாந்துட்டே நினைக்காது, தப்பிச்சுட்டே நினைச்சுக்கோ. இதுதான் தேவை, எதுவுமே தேவையில்லை, தப்பிச்சுட்டு நினைச்சுக்கா, அவ்வளோதான். அதர்ஸ் கிஸ்டே கமிட்டட் ஃப்ரெண்டுக்கு டேக் பண்ணுங்க. சிங்கிள் ஃப்ரெண்டுக்கு டேக் பண்ணுங்க, கமிட்டட் ஃப்ரெண்டுக்கு. இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தர் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. ஆம்பளை இருந்தா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டியை மூவ் பண்றான். என்னடா கிளம்பலாமா? ஊர்ல நீங்க 2 பேரும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. எது இவனா? இவனை லவ் பண்றதுக்கு நான் சிங்கிளாவே இருந்துடலாம். இதுக்கு அந்த செருப்பு கழட்டி பலர்ப்பட 4 இழுப்பு எழுதிடலாம். வீடியோக்கு சம்பந்தம் இல்லை, ஜஸ்ட் பார்த்தேன், அதனால பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றேன்னா அப்படிங்க. இன்னொருத்தி சொல்றா அது பெரம்பலூருக்காரி. அப்ப யாருன்னு வேற கேட்டேன் நான். ஆமா சத்தியமா பெரம்பலூர் கமலாசன் கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கு போயிருக்கா. ஆளு கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க, லேடிஸ் எல்லாம் பூசணா மாதிரி இருக்குமா, அப்படித்தானே சொல்லுவீங்க. எனக்கு தெரியுமா, நான் 2 பெண் குழந்தை பெற்றிருக்கிறேன். என் பெரிய பேரன் +1 படிக்கிறான். பார்க்கறதுக்கு அப்படி தெரியல, இதே தான் பொண்டாட்டின்னு சொல்றா. அவ சொல்றா, எங்க வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். பையனூர் பங்களாவுக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்கோ. நாங்களா வேணான்னா, நாங்களாடா வேணான்னு. பாட்டு வேற பார்த்து அந்த பாட்டை ஒரு பாட்டு ஒன்று பாடுறான். உங்க விஜய் கொல்லை பண்ண வர்றேன்னா, கொல்லை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றேன்னா அடிங்கொம்மாள. யாரை பார்த்துடா பேசுறேன்? இன்னைக்கு கூட என்ன பேசணும், நான் அளவோட எல்லையோட பேசுறேன். இது வீர வணக்கம். இருக்க முடிய கோயிலுக்கு போனோம், எவ்வளவு வரும்? 300 ரூபா சார். இது குறைக்க வாய்ப்பு இருக்கா? இங்கிருந்து 11 கிலோமீட்டர் போகணும் சார். சார் வாங்க சார், 150 ரூபாய்க்கு போகலாம். 2 ரூபா காயின் எவனா கீழே ஓட்டான் போல, அதான் எடுக்க போனேன். 150 ரூபா சார். வாங்க போவோம்.
யோ ஃபைனியா? நான் ஃபைன் தாங்க. யோ குப்பை போட்டதுக்கு ஃபைனியா? குப்பைக்கு ஃபைனா? ஆமா, நீ எல்லா குப்பையும் பிரிச்சு பிரிச்சு போடாம ஒன்னா போட்டிருக்க. பிரிச்சு பிரிச்சு வைக்கிறதுக்கு நானே இடையில சாப்பாடா பரிமாறேன். ஓ நக்கல் வேறயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பவே உட்காந்து எல்லாத்தையும் பிரிச்சு போடு. அங்கிள் ரொம்ப பசிக்குதா? சாப்பாடு சாப்பிடுங்க. ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கானே, திருட்டு பையனா இருப்பானோ? ஒரே நிமிஷம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, ரொம்ப நாளாவே கேட்கணும்னு இருந்தேன். உங்களுக்கு இந்த மீசை அழகா இருக்கு, அது வளர்றதுக்கு என்னங்க பண்ணணும்?